அஸ்ஸலாமு அலைக்கும். உன் இதயம் ஒரு பாவத்தின் பாரத்தால் தளர்ந்து போயிருக்கிறதா? மனதில் ஒரு கேள்வி, இனி மன்னிப்பு கிடைக்குமா என்று. ஆனால் ஒரு நிமிடம் கேள், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணை அதைவிட ஆச்சரியமானது. ஒருபோதும் தாமதமாகிவிடவில்லை. அவனது கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. இன்று உண்மையான தப்பாவின் 4 ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீ ஒரு பாவம் செய்து விட்டாய், இனி என்ன செய்வது? தப்பா செய்ய வேண்டும். ஆனால் எப்படி? உண்மையான தப்பாவுக்கு 4 விஷயங்கள் தேவை. அவை உன் இதயத்தை மீண்டும் தூய்மையாக்கும். முதல் விஷயம், பாவத்தை நிறுத்து. இது எளிமையாக தோன்றலாம், ஆனால் இதயத்தில் ஒரு பெரிய முடிவு தேவை. இனி இந்த பாவம் வேண்டாம் என்று உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். ஒருவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் உன்னை புண்படுத்தினால் அந்த மன்னிப்பு எவ்வளவு உண்மையாக இருக்கும்? அதே போல அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது பாவத்தை தொடர திட்டமிடக்கூடாது. நிச்சயமாக சில சமயங்களில் சோதனைகள் வரலாம், ஆனால் மனதளவில் நீ மாற்றத்துக்கு தயாராக வேண்டும். இரண்டாவது விஷயம், வருத்தப்படுதல். உன் பாவத்தை பற்றி உன் இதயம் வலிக்க வேண்டும். சில சமயங்களில் ஒரு பாவம் பழக்கமாகிவிட்டால் இந்த வலி நமக்கு உணரப்படாமல் போகலாம். என்ன செய்வது? குர்ஆனை படி, மறுமை நாளை பற்றி சிந்தி, அல்லாஹ்வின் கருணையை நினைவு கூர்ந்து பார். ஒரு நல்ல அறிவுரையை கேள், உன் இதயத்தை எழுப்பும் ஏதாவது செய். இந்த வலி உன்னை மீண்டும் பாவத்துக்கு இழுக்காமல் காக்கும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, இதயத்திலிருந்து வர வேண்டும். முழுசை தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் வேண்டு. அல்லாஹ்வே என்னை மன்னித்தருள் என்று சொல்லும்போது அவனது எல்லையற்ற கருணையை நினைவில் கொள். நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ் தன் அடியார்களிடம் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் கருணையை விட அதிகமான கருணை காட்டுகிறான். இந்த கருணையை நம்பி உன் இதயத்தை திறந்து மன்னிப்பு கேள். நான்காவது விஷயம், பாவத்துக்கு மீண்டும் திரும்பாமல் இருக்க முடிவெடுப்பது. இது ஒரு பெரிய வாக்குறுதி அல்ல, உன் இதயத்தில் உள்ள ஒரு உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். நான் முடிந்தவரை இந்த பாவத்தை தவிர்ப்பேன் என்று அல்லாஹ்விடம் சொல். சில சமயங்களில் தவறு நேரலாம், ஆனால் தப்பாவின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. ஆனால் தப்பா செய்யும் போது மனதில் இந்த உறுதியான முடிவு இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள், நிறுத்துதல், வருத்தப்படுதல், மன்னிப்பு கேட்பது, மீண்டும் திரும்பாமல் இருக்க முடிவெடுப்பது, இவை உன் தப்பாவை முழுமையாக்கும். அல்லாஹ் உன் முயற்சிகளை காண்கிறான், உன் இதயத்தை அறிகிறான். ஒருபோதும் நம்பிக்கையை விடாதே, ஏனெனில் அல்லாஹ்வின் கருணை எல்லையற்றது.